அன்பான சகோதரர்களே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் சாபம். சரி, இந்த காரியத்தை குறித்து ஆவியானவர் நியாயப்பிரமாணம், கிருபையின் பிரமாணம், இந்த 2 பிரமாணங்களை குறித்து அதனுடைய கிரிகைகள் எவ்வாறாக வெளிப்பட்டது என்பதற்காக நாட்களில் இந்த நாள் 40வது நாளாக வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய் என்று கர்த்தர் காயினோட சொல்லுகிறார். இங்கே முதலாவது சபிக்கப்பட்டிருப்பார்னு சொல்கிறாரு. அப்போ இந்த சாபம்னா என்ன? சாபம், இந்த சாபம்னு பார்த்தீங்கன்னா நிறைவு பெறாதது. அதாவது ஒரு ஆசீர்வாதம் என்பது பார்த்தீங்கன்னா, முதலாவது தேவ சிருஷ்டிப்பின்படி எல்லாமே நிறைவாகத்தான் இந்த பூமியை சிருஷ்டித்தார். ஒரு உலகப்பூர்வமாக பார்த்தீங்கன்னா, ஒரு மரம் எடுத்துட்டிங்கன்னா, கனி கொடுக்குற ஒரு மரத்தில் அந்த கனி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே சைஸாக தான் இருக்கணும். ஒரே சைஸு. இதில் சின்ன பழம், பெரிய பழம் அப்படி கிடையாது. ஒரே மாதிரியாக ஒரே சைஸாக இருக்கணும். இப்படி தான் தேவ சிருஷ்டிப்பு இந்த பூமியை சிருஷ்டித்தார். ஆனால் ஆதாம் ஏவாளுடைய கீழ்ப்படியாமையினால் என்ன ஆச்சுன்னா, அதே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, ஆதாம பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். இந்த பூமியில் எல்லாமே, ஜீவனுள்ள எல்லாமே தன்னுடைய காரியத்தில் நிறைவு பெறாமல் தான் இருக்கும். இது அன்று தேவன் கொடுத்ததான். இப்போ நம்ம ஒரு வீட்டில் 5 பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா, ஏன் ஒவ்வொரு பிள்ளை உயரமாகவும் குள்ளமாகவும் கனமாகவும் ஒல்லியாகவும் சிகப்பாகவும் கருப்பாகவும் ஏன் இதெல்லாம் என்றால், இது முதலாவது அங்கிருந்து தான் பூமி மனுஷர்கள் மாத்திரமல்ல சகலமும் ஜீவனுள்ள எல்லாத்திற்கும் அன்று மாறினது தான் இந்த காரியம். அதாவது நிறைவு பெறாதது சாபம். இது எங்கேருந்து தொடங்கின காரியம்? அங்கிருந்து தான். இதனால் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சில குடும்பங்களிலும் பார்த்தீங்கன்னா, ஒரு பலவீனமாக ஒரு ஊனமான ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இது முன்னாடி அவங்க பாட்டாவுடைய சாபம் தான், அவங்க செய்த பாவத்தோடைய சாபம். நமக்கு தெரிஞ்சு தாத்தா அது வரைக்கும் தான் தெரியும். தாத்தாவுக்கு மேலே பாட்டம் முப்பாட்டம்லாம் தெரியவே தெரியாது. அப்போ இது எங்கே போய் முடியுது என்றால், இதோடைய முடிவு அங்கே இருந்து வந்தது தான். இந்த காரியத்தில் 11ஆம் வசனம் 4:11 இங்கே அதுதான் சொல்கிறாரு. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டு இருப்பாய். ஆதாமுக்கு கொடுத்தது பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். அங்கிருந்து தொடங்கியாச்சு. பூமி சபிக்கப்பட்டிருக்கும். பூமிக்கு விழுந்த காரியம் அது தன்னுடைய பலனை நீ கொடுக்கவே கொடுக்காது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்ப. அப்போ இதனுடைய காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிறக்கிற பிள்ளைகள் மாத்திரமல்ல, அவன் எதை விதைக்காலும் சரி, அதாவது
2-3 தினங்களுக்கு முன்பாக ஆவியான் வெளிப்படுத்துகிற மாதிரி நம்ம விதைச்சதில் நல்ல விளைச்சலாக இருக்கும். அறுவடைக்கு முன்பாக எண்ணுவோம் விளைச்சல் அதிகமாக இருக்குது, இந்த முறை பரவாயில்லன்னு. ஆனால் அறுவடை நேரத்தில் தான் நாம் எண்ணினது போல வராது. அதற்கு மிகவும் குறைவாக தான் இருக்கும். இங்கேயும் இந்த காரியம்தான். இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டு இருப்பாய்னா உன்னுடைய எல்லா காரியத்திலும் இப்படி தான் இருக்கும். எல்லா காரியத்திலும் இப்படி தான் இருக்கும். இங்கே சபிக்கப்பட்டிருக்கிற காரியம் தேவனுடைய காரியத்திலிருந்து மனப்பூர்வமாக நிறைவு பெறும்படியாக சிருஷ்டித்த தேவனிடத்திலிருந்து இவனுடைய காரியம் சபிக்கப்பட்டவனான இவனுடைய எல்லா காரியத்திலும் நிறைவு பெறாதவனாக ஆனான். இந்த சாபம் என்பது எங்கிருந்தென்றால் அங்கிருந்து தான். அதை தான் இதை தொடர்ந்து வராதவர் தான் இயேசு கிறிஸ்து சிலுவையின் இரத்தத்தின் மூலியமாக என் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தால் என்ன சாபம் என்றால் அன்று கிடைத்த அந்த சாபம், அதிலிருந்து என்னை மீட்டார் என்னும்போது என்னுடைய சந்ததிக்கு இந்த பாவம் இல்லை, அதிலிருந்து என்னை நீக்கிட்டார். இதுதான் இந்த சாபத்துக்குண்டான காரியம். இங்கேயே இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டு இருப்பாய். அவனுடைய காரியமே தனியாக ஒதுங்கியாச்சு, அவனுடைய காரியம். சரி, இந்த காரியத்தை குறித்து அவன் வெளிப்படுத்தின சத்தியத்துக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் ஜீவனுள்ள சத்தியத்தை வெளிப்படுத்தின என் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே உம்முடைய ஒருவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.